முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே முருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர். ஒவ்வொரு அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள ஆன்மீக தகவல். பிரத்யேகமாக நம்ம பார்த்துட்டோம்னா ராசி பலன் போன்ற விஷயங்கள் பார்க்குறோம். ஜோதிடத்தில் சில பேர் நம்பிக்கை இருக்கும், சில பேர் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதவா கூட என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்து அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காவது ஒரு செகண்ட் கேட்குறவா இருந்துட்டுருக்கா. பிகாஸ் எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. ஆனால் சிஸ்டம், இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் சொன்னது. இதிலிருந்து ஒரு துளி நம்ம எடுத்து சொல்கிறோங்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துருக்கு. இது அவ்வளோ பெரிய ரேர் சப்ஜெக்ட், தினம் தினம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கு உண்டான கிளாஸஸ் எல்லாம் இருந்துருக்கு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே போன்று நம்ம ஆன்மீக சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கு. இப்போ ஆன்லைன்லேயே நம்ம இருந்துருக்கு www.astromaheshwar.com. இதில் நீங்கள் போனீங்கன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ், அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது? இதோ 2/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:44 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய திதி முழுவதும் அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் 1:44 வரை அவிட்டம், பின்பு சதயம். கும்பராசி சந்திராஷ்டம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்னைக்கு பார்த்துட்டேன்னா காந்தி ஜெயந்தி, அக்டோபர் 2ஆம் தேதி, அஹிம்சை தினம். இன்றைய தினத்தில் அமாவாசை இருந்துருக்கு. இன்றைக்கி புதன்கிழமை அமாவாசை வந்திருக்கு. இந்த புதன்கிழமை அமாவாசையினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்த்துடுவோம். இன்றைய தின நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, மாற்றங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. சார் நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறேன் சார், பிகாஸ் என்னோடய வேலை சேஞ்ச் பண்ணி இதை மாற்றி அமைச்சா தான் எனக்கு சரியாகும். இந்த மாதிரி வேலை, வீடு, இடம், எல்லா விஷயங்களும் சில மாற்றங்கள் இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய உபாதை இருந்துட்டுருக்கிறவளுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இது சேஞ்ச் ஆகிடும், ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். அது பெரிய சந்தோஷமாக, அப்பாடா ஆண்டவன் காப்பாற்றினாரப்பா சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வேற யாரோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டா, இவா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டா இது நமக்கும் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துருக்கும். அப்படி இருக்க வேண்டாம். எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வருவீர்கள். பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாராவது பிரசாதம் கொடுத்தா பத்தியா அதான் நான் நினச்சேன், இறைவன் இந்த பிரசாதத்தை அனுப்பிவிட்டார் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக இறைவன் கூட இருக்கேங்கிற காமிக்கிறதாகவும் உங்களால் அந்த ஃபீல் பண்ண முடியும். ஒரு பெரிய அதிசயங்கள்லாம் நடக்கும். அப்படி வண்டியில் போகும்போது திரும்பி பார்த்தா ஒரு தீபாராதனை, ஆடாடாடாடா நான் என்ன பாக்கியம் செஞ்சனோ தெரியல, நான் இருக்கும் இடமெல்லாம் இறைவன் என்னை காப்பாற்றின்னு இருக்காருங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றம், புதிய வேலை எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூலியம், இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகரமான வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நான் மட்டும் அன்பு, கொஞ்சம் நெஞ்ச அன்பு இல்லை, அங்கேருந்து ஒரு ரிசல்ட்டு காணும் சார், ரொம்ப கஷ்டம். சரி இருந்துட்டு போகிறது, எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் இருந்துட்டு இருக்கும். மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் வீடு, இடம், பொருள், வாகனம் இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவேன். அதாவது பேசாமல் ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டு அங்கே அப்படி போயிடலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான சில டாப்பிக்கெல்லாம் இன்றைக்கி பேசுவேன். சின்ன வயசில் இருக்கிற வயசானவா மாதிரி பேசுவேன், வயசானவா சின்ன வயசு மாதிரி பேசுவேன். ஆச்சரியமாக இருக்கும். புது ட்ரெஸ்ஸு போடுறது, புதுசாக ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். யோகா, ஆன்மீக சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு புது விஷன்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இடம் வாங்குறத பற்றி யோசிப்பேன். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பிரயாணங்கள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சேமிப்பு, முதலீடு சம்பந்தமான விஷயம் அனுகூல்யமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மரம், செடி, தோட்டம், வயல், நெல், தானியங்கள், காய்கறி, ஃப்ரூட் ஷாப்பு, மார்க்கெட்டில் அரிசி, இது போன்ற பூமியில் விளையக்கூடிய உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற பொடி, ஊறுகாய்,
ஸ்வீட்ஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் உணவு சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷபராசி அன்பர்கள். மிதுன ராசி நேயர்களே, நல்லது நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், மன பதட்டங்கள் இருக்கும். வந்திருக்கனே கொஞ்சமாவது பார்த்தியா ரெஸ்பெக்டே இல்லை. இந்த கடையில், இந்த வீட்டில், சொந்த பந்தங்களை வாழ பேசாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி சில நேரங்களில் சில கருத்து மனசில் படக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் பேச்சு திருப்தி வராது, சில நேரங்களில் செயல்கள் திருப்தி வராது, சில நேரங்களில் எதிர்மறையாக இருந்துட்டுருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன், உள்ளே பதிவு பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நாள் சான்ஸ் வரும், பார்ப்போம் அப்படிங்கிற வெயிட்டிங்கில் மனசில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். கடை வச்சுட்டு இருக்கிறவா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், லெக்சராக இருந்துட்டு இருக்கிறவா, அதேமாதிரி பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். பேச்சு தான் உங்களுடைய தொழில்னா தொழில் வெற்றி ஆயிரும், கவலைப்பட வேண்டாம். பேசி அந்த காரியத்தை சாதிச்சுடுவீங்க மிதுனராசி நேயர்களே. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அப்பாடா நினச்சேன், கடவுள் கொடுத்து விட்டாரே, இதுதான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார், பாப்பா பயந்துட்டே இருந்தேன் கிடைக்குமா கிடைக்காதான்னு. நானும் தெற்கையும் பார்க்குறேன், வடக்கையும் பார்க்குறேன், ஏதாவது ஒரு வழியில் எனக்கு கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கடவுள் எனக்கு இந்த மாதத்துக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டார். ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிற மாதிரி இன்றைய தினத்தில் அமையும், கவலைப்பட வேண்டாம். ஸோ ஏதோ ஒரு பாசிட்டிவான சைன் உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும், எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெற்று கொடுக்கும், முயற்சி பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக. குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வருவா, படிப்பில் கவனம் செலுத்தினா போதும். ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஆர்ட்டில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பிறர் சொல்லி இன்னொருத்தர் வருத்தப்பட்டு அந்த காரியத்தை விட்டுற வேண்டாம். எது செய்கிறீர்களோ பல பேர் பலவிதமான அம்புகளை எய்தாலும் நீங்கள் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டுட்டேன்னா வெற்றி நிச்சயம் உண்டு. கடகராசி என்பர்களை சோதனைகள் வரும், சாதனை படைப்பில் கவலைப்பட வேண்டாம். சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா வேலையும் எங்கிட்டே கொடுத்துட்டா. காலையில் எழுந்தோடனே சமையல் பண்ணி, காலையில் இது பண்ணி அது பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி வீட்டில் இருந்துட்டு இருக்கிறவா ஆணோ பெண்ணோ காலையில் எழுந்து வேலைக்கும் போகணும், அதே மாதிரி வீட்டையும் பார்த்துக்கணும், சொந்த பந்தத்தையும் பார்த்துக்கணும். என்ன லைஃப் இது, ஒரு மெக்கானிசமாக அப்படியே ஓடின்னு இருக்கு. இதை பார்த்தா பேசாமல் நம்மளாம் ஏன் இப்படி கொண்டு வரல, நாம் ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னொரு விஷயத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு அவர்களை பார்த்து உங்களுடைய மனசை பேசிப்பீங்க. இந்த மாதிரி நம்ம ஏன் கொண்டு வரப்படாது, இதுக்கு நம்ம கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணாலும் இவா சரியில்லைன்னு மற்றவாளை குறை சொல்கிறது, வீடு இடம் பொது இது போகிற எல்லா விஷயங்களும் உங்களுடைய பேச்சு கம்பேரிஷனில் இன்றைக்கி தினம் இருக்கும். கண்டிப்பாக 100% இருப்பா. அவெல்லாம் எப்படி இருக்கா, நீயே இப்படி டெஸை போட்டுருக்க, மாற்று முதல்ல இது அந்த மாதிரி சில விஷயங்கள் கிஃப்டெல்லாம் வரும், அதெல்லாம் சந்தோஷப்படுவேன் இன்றைய தினத்தில். நம்ம கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப ஆனந்தமான சூழ்நிலைகள் மாறி வரும். முக்கியமான மருத்துவர்கள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சிம்மராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல உழைப்பு இருக்கும். நல்ல சில நபர்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருப்பா இன்றைய தினத்தில், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் விரயம் ஆகிட்டே இருக்குது சார், நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கிறது. அதாவது 70% காரியம் நடக்குது, 30% எங்கேயோ பேக் அடிக்கிறது. எனக்கு அதுதான் புரியலை, என்ன பண்ணணும், திருஷ்டியோ இருக்குமோ, திங்க் ஸோ அந்த மாதிரி பல யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். திருஷ்டி இருக்குமா, அது இருக்குமோ, இது இருக்குமோங்கிற கவலைகள் அப்பப்போ மனசில் இருந்துட்டு இருக்கும். கவனம் என்பது தேவை. நல்ல மனிதர்களுடைய உதவிகள் உங்களுக்கு மிகப்பெரிய மன திருப்தியை திறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்து கொண்டிருக்கும் கன்னிராசி நேயர்களே. துளாராசி அன்பர்களுக்கு வெற்றி மீது வெற்றி உண்டு. நல்ல காரியங்கள் நடக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து சத்தமில்லாமல் ஜெயிச்சுட்டு போயிடுவேன். அதாவது சார் அலப்பறையே பண்ணக்கூடாது, எதுக்கு இதெல்லாம் ஏகமே பண்ணி லாஸ் ஆனது தான் மிச்சம். இந்த திருஷ்டியே ஆகாது சார். வீடு கட்டுறமா பேசாமல் இருக்கணும், வாகனம் வாங்கணுமா பேசாமல் இருக்கணும், வண்டி வாகனமாக பேசாமல் இருக்கும், ஃப்ளைட்டே வாங்கினாலும் சத்தம் இல்லாமல் ஓட்டிகிட்டு போயிடணும் சார். ஐயோ, இந்த சொந்த பந்தம் இருக்காலே கண் திருஷ்டி 1க்கு 2. இனிமேல் எல்லாம் சொல்லி பண்ணக்கூடாது. நல்லது நினச்சா நல்லது நடக்கிறது இல்லை. உண்மையாகவே நல்லது நினைக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் இவாளுக்கெல்லாம் நினச்சோம்னா அதை விட மோசம் வேறு எதுவுமே இல்லை. இப்படி பலவிதமான யதார்த்த கருத்துக்களை இன்றைக்கி நிறையா பேசுவேல். பல பேர் அதுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் நீ இருந்துட்டு போ, நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிவிட்டு நீங்கள் பாருக்கு எடுத்து செய்வேல். இன்றைக்கி புதுசாக ஏதாவது உங்களுக்கு பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல நாள் துளாராசி நேயர்களே.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு லாப பிரயாணமாக மாறும். தொழில் புரியவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். புதுசாக பாஷையெல்லாம் கற்றுப்பேன். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கணும், சாதாரண விஷயம் கிடையாது. இது இல்லைன்னா வச்சுக்கோங்க, லைஃப்பில் திண்டாட்டம் தான். ஏன்னா இங்கே ஓகே, வெளியூர் போனால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற யோசனைகள்லாம் அப்பப்போ மனசில் இருந்துட்டு இருக்கும். கடன் அடைக்கிறது போன்ற விஷயங்கள் பற்றி சிந்தனைகள் இருக்கும். முதலீடு வெற்றியை தரக்கூடிய, கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு, 4 பேர்த்த தெரிஞ்சு வச்சுருப்பேன், 4 பேர் மரியாதை கொடுக்கும்போது ஆஹா என்ன ஒரு மதிப்பு, நம்ம தான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் இருக்குது. இத்தனை நாள் இருந்த வேதனைக்கு ஒரு மருந்தாக உங்களுக்கு மாறும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதை பேசி சமாளிப்பில் எத்தனையோ தடவை வந்துட்டு இதுவும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டேக் இட் ஈஸியாக கொண்டு போயிடுவேன். டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்கோம், கொரியோகிராஃபராக இருந்துருக்கோம், ஒரு நிகழ்ச்சி வந்திருக்கோம், ப்ரொடியூசர் டைரக்டராக இருந்துருக்கோம், புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல, அண்டவா காப்பாற்றி விட்டுட்டேன், என்னமோ மனசில் போட்டு படுத்தின்னு இருந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். சும்மா கிடையாது. அதாவது நம்ம முயற்சி எடுக்கணும், சும்மா அவரை போய் குத்த சொல்லின்னு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இருப்பினும் இன்றைய தினத்தில் இந்த பிரயாணங்களில் யோசிச்சுக்கிறது நல்லது. யார்ட்டையா பேசலாமா பேசப்படாத 100க்கு 100 முறை யோசிக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்துட போகிறதுங்கிற மன சிந்தனைகள், மன கவலைகள் அப்பப்போ வந்து போகும். தனுசு ராசி நேயர்களுக்கு மகர ராசி அன்பர்களே, எங்கே போனாலும் வெடி. நான் இப்படி போனால் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி போனால் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு ஏன்னா நல்லது செஞ்சாலே இப்படி தான் வரும் சார். இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைப்பேன், நம்ம கையே கொட்டுவா. ஏன் இப்படி சார், ஏன் இப்படி இருந்துருக்கு? யாரோ ஒருத்தர் நல்லவா இல்லையா என்ன? குடும்பத்தில் இருக்கிறவா எப்படி இருக்கா, வெளியில் இருக்கிறவா எப்படி இருக்கா, ஏன் சொந்தத்திலே எப்படி இருந்துட்டுருக்கா? யாரையும் இன்றைக்கி ட்ரஸ்ட் பண்ண முடியல சார். ட்ரஸ்ட்டுங்கிற வார்த்தை தான் உலகத்தில் ஒரு பெரிய விஷயமா இருக்குங்கிற மாதிரி பல விதமான வேதாந்த விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவேன். உண்மை, ஏன்னா வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லின்னு இருப்பேன், மற்றவா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதனால் நிறைய வேதாந்த விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் மனசில் வேண்டாம் தோணிடுச்சுன்னா விட்டுடுங்க. லாபம்னா பண்ணுங்க, லாபம் இல்லைன்னா விட்டுடலாங்கிற மனம் சொல்லிவிடுச்சுன்னா, மனம் சொல்லுவதை கேட்டால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, அனுகூல்யத்தை தரும். சில பேர் பேச்சிலேயே கவர்ந்துடுவா. சில பேர் பார்த்துட்டோம்னா நடைமுறை பாவனையில் சில பேர் அந்த மாதிரி இருப்பாள். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கோம், மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டென்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, லேப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களுடைய உதவி மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்திலேங்க. மீனராசி நேயர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை என்பது தேவை. சொல்லலாமா வேண்டாமான்னு மனசில் பட்டு கொடுத்தோன்னா சொல்ல வேண்டாம். ஏதோ ஒரு விதமான டிஸ்டன்ஸை நீங்கள் உணரக்கூடிய நாளாக இருப்பேன். நல்லவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சில கருத்து வேறுபாடுகள்லாம் அப்பப்போ வந்து போயிட்டுருக்கும். டயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நம்ம முக்கியம் இல்லை, இவா தான் முக்கியங்கிற பொசசிவ் அப்பப்போ வரக்கூடியதாக இருக்கும். ஷூ வாங்கணும், ஷர்ட் வாங்கணும், அதே மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், அதே மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாம் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். வயசான வாழை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். கேமரா சம்மந்தமான, அதே மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமாக, யூடியூப் வச்சுட்டு இருக்கிறவா, சோஷியல் மீடியாவில் இருக்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களே, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்தாச்சு. அடுத்த ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. புதன்கிழமை அமாவாசை. புதன் சரஸ்வதி அம்பாளுக்கு விசேஷம். அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு விசேஷம், பெருமாளுக்கு விசேஷம்.
மகாவிஷ்ணுவுக்கு விசேஷம். இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய தினமாக இருக்குது. சூரியனுடைய அம்சம் கொண்ட தினம். மத்தியானம் பார்த்திங்கன்னா சந்திரன், அஸ்த நட்சத்திரம், சந்திரனுடைய அம்சம் கொண்ட தினமாக இருந்துருக்கு. புதன்கிழமை தேதியை பற்றி சொல்லிவிட்டேன். அமாவாசை தினம் வந்திருக்கு. இன்றைக்கி மகாலய பட்சம். இந்த தினத்தில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று பார்த்துட்டோம்னா, நம்மளுடைய பெரியவர்கள் நம்ம லைஃப்பில் வந்து எத்தனையோ இடத்த கடந்து போகிறோம். பாப செயல்களும் கடந்து போகிறோம். நம்ம வந்து பாப செயல்கள்னால் உதாரணத்துக்கு தெரியாமல் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டாமல் விட்டுருப்போம். அவள் ரொம்ப அவதியில் இருந்துட்டு இருப்பாள். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவசரமாக போயிருப்போம். நம்மளை இப்படி வண்டியில் போகும்போது அவளை திட்டியிருப்போம். தெரியாது நமக்கு. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணாமல் விட்டுருப்போம். ஒருத்தர் உண்மையாகவே ஹெல்ப் கேட்டிருப்பா. இவங்கெல்லாம் இப்படி தான் ஹெல்ப் பண்ணாமல் விட்டுருப்போம். தெரியாத யாரோ ஒருத்தரை திட்டியிருப்போம். தெரியாத ஒரு உண்மையாக இருக்கிறவாளை கிண்டல் பண்ணியிருப்போம், கேலி பண்ணியிருப்போம். தெய்வீக காரியத்தை கிண்டல் பண்ணியிருப்போம். ஸ்ரத்தை இல்லாமல் இருந்திருப்போம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த தினம் வந்து ரொம்ப விசேஷமான தினம். என்னென்னா, நம்ம ஒரு பெரிய தப்பு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், இறைவா என்னை மன்னிச்சுக்கோன்னு கேட்கறதுக்கு உண்டான ஒரு நாள் வருதுன்னா அது இந்த நாளாக கூட இருக்கலாம். அப்போ பித்ருகாரியங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நாளாக இருக்குது. ஒருத்தர் வண்டியில் அடிபட்டார், பட் அவர் கூட இருந்து உண்மையாக கடைசி வரைக்கும் இருந்து பார்த்து அவரை சரி பண்ணுறது நம்ம வேலை. ஆனால் நம்மளால் பண்ண முடியல. வண்டியில் அடி பண்ணிட்டா ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிடுது. ஆனால் நான் என் வேலையை பார்க்கணும், நான் போயிட்டேன். யார் என்னன்னு தெரியாது. ஒரு மிருகம் அடிபட்டு கொடுத்து நான் வந்து கவனிக்க முடியல. ஸோ இதெல்லாம் நமக்கு மனசில் படுறது. இது ஒரு வகையில் பாபமாக சேருமோ? என்னோடய பெரியப்பா சித்தப்பாவுக்கு குழந்தை இல்லை, என்னுடைய அத்தா மாமாவுக்கு குழந்தை இல்லை, அவளுக்கு கடைசியில் யாரும் எந்த காரியமும் பண்ணல, நானும் அப்படியே விட்டுட்டேன். இதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா? ஸோ இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் மகாலய அமாவாசைங்கிறது சர்வ பிராயஷ்சித்த அமாவாசையாக மாறிடுறது. சர்வ பிராயஷ்சித்த அமாவாசையாக மாறும். பெரியவங்களுடைய லைனேஜில் நம்ம விட்டாரோன்னு தெரிஞ்சவா நண்பாவை விட்டாது எல்லா பாபங்களுக்கும் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்களில் ராமேஸ்வரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசி, கயா, இந்த மாதிரி புண்ணிய இடங்களில் நதிகளில் ஸ்நானம் பண்ணுறது, அந்த நதிகளில் போய் அவளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, மடத்தில் போய் தர்ப்பணம், கோசாலையில் போய் கொடுக்கறது, இந்த மாதிரி இடங்களில் போய் வழிபாடு பண்ணுறதுக்கு இன்றைய தினத்தில் பித்ருக்களுக்கு ரொம்ப உரிய தினம். சித்தர்கள் வழிபாட்டுக்கு இன்றைய தினம் சிறப்பான தினமாக இருக்கும். ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுன்னா அது தீபத்துக்கு பக்கத்துக்கு வந்து தியானம் பண்ணுறதன் மூலமாக நம்மளுடைய கர்ம வினையை அழிக்கக்கூடிய சக்தி இன்றைய தினத்தில் உண்டு. ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டோம்னா, இன்றைக்கி 2 நட்சத்திரம் சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய நட்சத்திரம் வந்துடுறது. சூரியனும் சந்திரனும் சேர்றது தான் அமாவாசையாகவும் வருது. ஸோ நட்சத்திரத்துக்கு திதிக்கு ஒரு கனெக்டிவிட்டி வந்து என்னால் இதில் பார்க்க முடியுது. அதனால் இந்த தினத்தில் பார்த்திங்கன்னா தியானங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பு. தானங்கள் பண்ணும்போது அது 10ஆக பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இன்றைய தினத்தில் இருந்துன்னு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. இந்த மாதிரி விசேஷ ஹோமங்கள் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி விசேஷமான தெய்வம் வழிபாடு, சில பேர் மட்டும் குலதெய்வ வழிபாடு அமாவாசை அன்றைக்கி பண்ணுவோம், அதை பண்ணிக்கிறதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகளுக்கு திருஷ்டிகள் இது பண்ணுறது. சில பேர் இந்த மைய அரைப்பான். இந்த சின்ன வயசில் பார்த்துட்டோம்னா மையெல்லாம் குழந்தைகளுக்கு திருஷ்டி வைக்கிறதுக்கு மையெல்லாம் அரைப்பான், ஜெபிப்பாங்க, சில இடத்துல மந்திரிப்பாங்க. இந்த மாதிரி மந்திரிக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது போன்ற இன்றைக்கி ஆன்மீக தகவலில் இந்த தினத்தை பற்றி நம்ம பார்த்தோம். என்னுடைய வெளிநாடு சம்மந்தமான பிரயாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவா தாராளமாக 9952306111 இந்த வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 9952306111 வெளிநாட்டு நம்பர்லேருந்து நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எந்த நாட்டில்னு சொல்லும்போது அந்த டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அது உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்பாயின்மெண்ட்ஸுக்காக. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.